இலங்கையை பொறுத்தவரையில் இந்த ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற பிற்பாடு அது இலங்கையில் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், உலகத்தில பல நாடுகளில் ஏற்பட்ட திடீர் ஆட்சி மாற்றங்கள், ஆட்சி கவுப்புகள் எல்லாவற்றும் தெரியும். உலகத்துக்கு அந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் உலகத்துக்கு ஊடுருவி விளையாடுகிறதுன்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதே போடுதான் இப்போது இலங்கையில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றம். தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றத்தை யார் கையகப்படுத்துவது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இந்தியாவா, சீனாவா, அமெரிக்காவா? அமெரிக்கா தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விதத்தில் இலங்கை அரசுடன் ஒரு இன்டராக்ஷன் என்று சொல்றது தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கின்றது. தொடர்ச்சியாக அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப லூவை பொறுத்தவரையில் டொனால்ட் லூ அவர் மத்திய மற்றும் தெற்கு ஆசிய பிராந்தியத்துக்கான துணை ராஜாங்க செயலாளராக இருக்கிறார். அவர் தனியா வரவில்லை. அவருடன் US8 என்ற அமைப்பின் பிரதிநிதிகளும் வந்திருக்கிறார்கள். திரைசேரி அமைப்பின் பிரதிநிதிகளும் வந்திருக்கிறார்கள்.